அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்த்திங்களா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி போயிட்டுருக்கு. அடிஷ்னலாக ஜிகே ஒரு 1000 கொஷின், யூனிட் வைஸ் ஒரு 1000 கொஷின், 100 கொஷின்ஸ் அப்படின்றதில் 10 யூனிட்டுக்கு 1000 கொஷின்ஸ் போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, உங்களுக்கு கொஷின் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு நம்மளுடையது. ஃபஸ்ட்டு வீடியோ 50 கொஷின் போட்டிருப்போம். இந்த வீடியோவில் 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சரி. இது நிறைய பேர் பிடிஎஃப் அது மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 1000 கொஷின்ஸும் பிடிஎஃப் கொடுக்கலான்றது எவ்வளோன்னா ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸில் ஜிகேக்கான ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேங்க. இந்த ஜிகேக்கான போடுற 100 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த கொஷின்ஸு வித்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கொஷின் 1 ரூபி ரேஞ்சு தான். ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ நாங்கள் எடுத்து டைப் பண்ணி தமிழ் அண்டு இங்கிலீஷில் கொடுக்கணும். இதனோட ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி யூடியூப்பில் போட்ட அந்த 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதனுடைய பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஜஸ்ட் 1000 ருபீஸில் ஜிகே மெட்டீரியல் அதுவுமே இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்புறம் இப்போ போடுற அந்த வீடியோவில் போடுற 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் கொடுக்குறேங்க. அடிஷ்னலாக இப்போ ஏற்கனவே போட்ட எஜுகேஷன் சைக்காலஜி 3 யூனிட் போட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த ஃபிலாசபர்ஸ் எல்லாம் அதனுடைய அந்த 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது கிளியர் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதர்வைஸ் அதுக்கு 1000 ருபீஸ் பே பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் மெசேஜ் பண்ணிடுங்க, இது மாதிரி ஜிகே மெட்டீரியல் ஜிகே கொஷின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிகே மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 3 யூனிட் 300 ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கொஷின்ஸை ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோங்க. தனியாக ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ரெகுலராக அதில் ஆட் பண்ணி போட்டுவிடும். விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த 1000 கொஷின்ஸும் வீடியோவாக 100% போட்டுருவோம். சரிங்களா? ஸோ யாராவது நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்க நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயிலு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒரு 44 டெஸ்ட்டு போயிட்டு இருக்கோம். ருபீஸ் 1000 ருபீஸில் நீங்கள் 2300 கொஷின்ஸ் பார்த்தீங்களா, நமக்கு 44 டெஸ்ட்டில் கொடுத்துருப்போம். அதுவுமே ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸில். விருப்பப்படுறேன் ஜாயின் பண்ணிக்காங்க. எப்படின்னா இன்றைக்கோட 21 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 5 யூனிட் முடிய போகுது. ஸோ 5 யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 4 டேஸில் போட போகிறேங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ இந்த கொஷின்ஸை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிகே மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டிடுறேன். பாருங்கள், ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டு ஒரு 20 பேஜஸ் அப்படின்ற ஆர்டராக பார்த்திங்கன்னா ஒரு 100 பேஜஸ் அப்படியில் சிலபஸ் வைஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு சில டாபிக் வந்து இங்கிலீஷில் மட்டும் கூட இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், முக்கியமான பிளேஸ் கொடுத்துருக்காங்க, அர்பன் பிளானிங், எக்கனாமிக் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வேத காலம்னா ரிக், எஜுர், அதர்வான சாம வேதங்கள். ஸோ ரிக் வேத காலம் ரொம்ப பழமையானது, எந்த இடம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பிற்கால வேதம் தான் இந்த சாம, எஜுர், அதர்வன வேதங்கள். ஸோ அதுவுமே இருக்கும். ஓகேங்களா? அது புத்த மதம், ஜெயின மதம். புத்த மதம்னா சித்தார்த்தர், மகாவீரர். ஸோ இவங்களுடைய என்ன முக்கிய கருத்துக்கள், இவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்ப்ரெட்டு. ஓகேங்களா? இது ஸோ முக்கிய நூல்கள், ஆன்மாவின் கருத்து, இதெல்லாம் இருக்கும். ஓகே, நம்ம சிலபஸ் படி அடுத்து மௌரிய பேரரசன் வரும். ஓகேங்களா? ஸோ சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர், இதெல்லாம் நமக்கு பாருங்கள். இது இம்பார்ட்டண்ட் ஆளுங்க, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே, சரி. குப்தர்களில் பாருங்கள், நெப்போலியன் ஆஃப் இந்தியா, சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 1 எந்த ஆண்டுகள் அப்படின்றதே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒவ்வொரு யூனிட். டெல்லி சுல்தான்கள் அப்படின்றது எல்லா டாப்பிக்கும். விஜயநகர பேரரசு, முகலாயர்கள், மராத்தாக்கள், யூரோப்பியன்ஸ் யார் வந்தாங்க பாருங்கள். உங்களுக்கு போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர், இங்கிலீஷ் டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாமே இருக்கும்.
வேறு இந்த சமாஜங்கள் பிரம்ம சமாஜம் ராஜா ராம்மோகன் ராய் 1828, சதி ஒழிப்பு, அது மாதிரி பெண்களுக்கான கல்வி, அதுக்கடுத்து யங் பெங்கால், ஹென்றி லூயிஸு, ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோகபிசிக்கல் சொசைட்டி, அலிகார் இயக்கம், இது எல்லாமே நம்ம சிலபஸ் இருக்கிறதே உங்களுக்கு அப்படியே இது பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு 5-6 பேர் சேர்ந்து எடுத்த மெட்டீரியல்ஸு. ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் காஸ்ட்டில் ஒரு 100 பேஜஸில் இதில் ஒரே ஒரு யூனிட் இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸு. அதை ரிட்டனாக எழுதி உங்களுக்கு கொடுக்கலான்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இது செப்டம்பர் 15க்குள்ளார, ஏன்னா செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு கொஷின் வரலாம். அதுக்காக பாருங்கள், காங்கிரஸ் மாநாடுகள் இம்பார்ட்டண்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆங்கிலேய. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டு இது. இப்போ செகண்ட் யூனிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. தொல்லியலில் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம சிலபஸ் படி கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் இது. ஓகேங்களா? சங்கம் லிட்ரேச்சர், சங்க காலத்தில் 8 தொகை 10 பாட்டு, தொல்காப்பியம், இதை பற்றி பல்லவர்கள், சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நம்ம சிலபஸில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? தேர்ட் யூனிட் பாலிட்டியில் நமக்கு என்ன சிலபஸோ அதுபடி உங்களுக்கு கிளாஸ் ஆல்ரெடி கொடுப்போம். ஜியாகிரபி. ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியானுடைய மிகப்பெரிய பிரிவுகள். ஓகே, 1-2 தமிழில் சில எழுத்துக்கள் மிஸ்டேக் இருக்கலாம், இங்கிலீஷில் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, படிச்சிங்களா எல்லாம் புரியும் எதுவுமே. ஓகேங்களா? ஓகே, மென்டல் அபிலிட்டிலுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் 5 சம்ஸாக கொடுத்துருப்போம். இந்த டாபிக் சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் அது இல்லாமல் உங்களை அதிகமாகவும் இது பண்ணல, ஏன்னா ஒரு 100 பேஜஸ் இருக்கட்டும், அதுக்கு மிச்சம் அதுவுமே உங்களுக்கு நீங்கள் இதுலேயும் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. 10 மார்க்கு தான் நமக்கு. பட் 10ல் ஒரு 8 அச்சீவ் பண்ணிட்டீங்களா நமக்கு சக்ஸஸ்க்கு ஒரு நல்ல பிக் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, எக்கனாமிக்ஸு யூனிட் 7ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட 1-2 புதுசாக இது கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ரிட்டனாக எழுதி கொடுப்போம். ஓகே, சரி. விருப்பப்படுறவங்க இந்த மெட்டீரியல் ப்ளஸ் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்களா போதும், உங்களை தனியாக ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், சம்ஸ் எல்லாமே ஒரு 5 சம்ஸு சிலபஸ் வைஸு உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏரியா அண்ட் பரப்பளவு, அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் பாருங்கள், ஒரு டேபிளர் காலம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கு. லாஸ்ட்டாக அந்த அப்ரிவேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருப்போம், இதனுடைய பிடிஎஃப்புமே இதில் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸை நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்திங்களா, பண்டைய செக் அணைகள், செக் டேம்ஸ்ன்றாங்க இல்லைங்களா, செக் டேம்ஸு நீர் மேலாண்மை பற்றி எந்த தொல்பொருள் ஆய்வகத்துக்குன்னு கீழடி பற்றி நாம் சொல்லணும்னா மதுரை மாவட்டத்துலேருந்து சிவகங்கை மாவட்டம், மதுரையிலேருந்து சிவகங்கை பரவில் திருபுவனம் அப்படின்ற ஒரு பிளேஸ் தாலுக்கா பக்கத்தில் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழடி இருக்குது. தமிழக அரசால் 2015 இதனுடைய அகழ்வாராய்ச்சி இதுவரை 9 கட்டங்கள். 2015 முதல் கட்டம், 16 2ஆம் கட்டம், 17 3ஆம் கட்டம், 18 4ஆம் கட்டம், இப்படியே இயர்லி கண்டினியூஸாக தான் போச்சு. முதல் 3 இது மத்திய அரசால், பின்னாடி முழுக்கவே தமிழக அரசால் இது அகழ்வாராய்ச்சி செயல்பட்டது. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்மணிகள் அது இதுன்ட்டு இவ்வளோ தான் இல்லை. இது பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம், கீழடி அருங்காட்சியகம்னே அமைச்சு மிக சிறப்பாக தமிழக அரசு இதுக்காக நிதி ஒதுக்கி செயல்பட்டுக்கு. ஓகேங்களா? சரி, 2வது கொஷின், எந்த சங்க நூல்
3 பிரைமரி தமிழ் மன்னர்களின் 3 சேர சோழ பாண்டியர்களை பற்றி எது கொடுத்தேன்? 10. ஸோ 10 மன்னர்களை பற்றி கூறுறதுனால தான் 10 அப்படின்றது இது. ஓகேங்களா? புகழை போக்க செய்யும் 100 பாடல்களின் தொகுப்பு அப்படின்றது. பட் இந்த 10 சேர கிங்ஸு சேர மன்னர்களின் புகழ்களை பற்றி இது 10 மன்னர்களை இட்ஸ் பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் சேர வம்சத்தின் அந்த ஓகே. புறநானூறு மன்னர்கள் மற்றும் வீரர்களின் கவிதைகளை கொண்டிருந்தாலும் பல்வேறு சிற்றரசுகள் தொடர்பான புறம் சார்ந்த விஷயங்கள். அடுத்த கொஷினு, தற்கால தமிழ் எழுத்துக்களாக லேட்டர் இவால்வ்ஸ், இது பல்லவ எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவ ஸ்கிரிப்ட் which later evolved into the modern Tamil script is prominently found inscription எங்கன்னு பார்த்தீங்களா? காஞ்சிபுரத்தில். பல்லவர்கள்னாவே நான் என்ன சொன்னேங்க? காஞ்சிபுர தலைநகரம் அப்படின்றது. மாமல்லபுரமும் என்னதுங்க? பல்லவர்கள் தான். பல்லவர்கள் ஆண்டுனாவே என்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிமு 6 to 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. பல்லவ மன்னர்கள்னாவே என்ன சொன்னாங்க? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன் II, பரமேஸ்வரவர்மன், இந்த ஆர்டரில் இப்படி வரும். ஓகேங்களா? வர்மன்ன்றதில் இவங்களுடைய மிக சிறப்புகள் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்களா? கடற்கரை கோயில், ஒற்றைக்கல் ரதங்கள், பாறை கோயில்கள், பாறையை குடைஞ்சி சேர்த்த பாறை கோயில்கள், பாறை குடைவரை கோயில்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தஞ்சைனாவே நம்ம சோழர்களின் பேரரசு, சோழ மன்னர்கள். மதுரைனா என்னதுங்க? பாண்டிய மன்னர்கள். ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் நல்ல தெளிவாக இருக்குது. ஓகே. ஒரு சில தமிழில் பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் இருக்கான். அது இன்னொரு இடத்துல கொடுத்து இது ஷார்ட் பீரியடில் கரெக்ஷன் அது பார்க்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே. முதல் முறையாக சீனாவிற்காக ஒரு சீன பயணி டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தூதுவர்கள்னு அர்த்தம். டிப்ளமேட்டிக்னா என்னங்க? தூதுவர்கள் அனுப்பிய சோழ மன்னர் யாருன்னா குலோத்துங்க சோழன் I. ஓகே. கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். ஓகேங்களா? சேதுபதிகள்னால் என்னதுங்க? ராம்நாடு அப்படின்ற ராமர் சேதுவின் காப்பாளராக ரூலர் ஒரு வரிசை. மேலும் அவர்கள் எந்த சக்தியின் கீழ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? மதுரை நாயக்கர்களின் கீழே தான் இந்த சேதுபதிகள் ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா? ராம்நாடுனாவே சேதுபதி மன்னரின் வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. சேதுபதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது யாருக்கு கீழேன்னா மதுரை நாயக்கர்கள் அப்படின்னாவே நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்களா? ஒன்று நம்மளுடைய கட்டபொம்மன் வருவாங்க, வேலு நாச்சியார் வருவாங்க, மருது சகோதரர்கள் வருவாங்க, இவங்க எல்லாமே இவங்க வருவாங்க. ரைட்டுங்களா? பூலித்தேவன், இவங்க எல்லாமே நாயக்கர்களில் வந்து நெற்கட்டு சேவல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நெற்கட்டு சேவல், பூலித்தேவர், இவங்க எல்லாமே. இவங்களும் எங்கேருந்து வந்தாங்கன்னா ஆந்திராவில் வந்து கிருஷ்ண அவங்களுக்கு கீழேருந்து வருவாங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்களின் கிளர்ச்சி சில சமயம் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா? ஒன்று, தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு சிற்றரசுகளின் எழுச்சியை வந்து கொண்டு வந்துச்சு. சரி, பாளையக்காரர்களின் கிளர்ச்சின்னா என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு பூலித்தேவன் 1756 அப்படி வந்துடுவார். பூலித்தேவன். ரெண்டாவது இவருமே வின் பண்ணுவார் பிரிட்டிஷ்கிட்ட, திரும்ப. அப்புறம் வேலு நாச்சியார், அவருமே பிரிட்டிஷ்காரரே எதிர்க்குவாங்க. ஸோ முதல் பெண்மணி, சிவகங்கை ஆண்ட அரசி. வேலு நாச்சியார் தளபதிகள் தான் யாருங்க? மருது சகோதரர்கள். ஸோ வேலு நாச்சியார் இறந்த அப்புறம் இவங்க தான் போரில் இறங்குவாங்க. அதுக்கு அடுத்தது கட்டபொம்மன். 5வது தீரன் சின்னமலை. இது எல்லாமே வந்து தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் முக்கியமானதெல்லாம் கூட திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவரெல்லாம் முக்கியமாக வருவார். சரி, பெரும் பஞ்சத்தின் போது ஏழை மக்களுக்கு ரிலீஃப், ஜீவகருணை
திட்டம் சீஃப் மினிஸ்டர் எந்த நீதி கட்சி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது? பனகல் ராஜா. ஓகே. 1921 36 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஆட்சியை புரியும் நம்ம தமிழ்நாட்டில். 37 தான் ராஜாஜி காங்கிரஸ் கட்சி. இதுலையுமே ஒரு டைம் சுப்பராயன் சுயேட்சையாக இருக்கிறவர் சிஎம் ஆகிருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். சுயமரியாதை இயக்கத்தில் பகுத்தறிவு என்ற கருத்து யாது அப்படின்னு. பகுத்தறிவு அப்படின்னாவே என்னதுங்க? சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா 1925 யாருங்க? பெரியாரினுடைய கருத்தில் பகுத்தறிவு நூலில் வரும். ஓகேங்களா? என்னென்னா எந்த வரையும் மூட நம்பிக்கை நம்பாதீங்க, சிந்தித்து செயல்பட்டு எடுங்க அப்படின்றது தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் பி ஆப்ஷன். ஓகே. கொஷின் நம்பர் அடுத்து 59. கீழடியில் முத்திரை மோதிரங்கள் ஏராளமாக கண்டுபிடிக்கப்படுது. கீழடியில். ஸோ இங்கிலீஷில் பார்த்துக்காங்க ஸ்டாம்ப் சீல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நன்கு வளர்க்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அதுதான் இது. அதுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்திரை மோதங்கள் பண்டைய சமூக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு 60வது கொஷின்ஸ். பட்டினப்பாலை அப்படின்னாவே நம்மளோட நூல்களில் வணிகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 10 சேர மன்னர்களின் புகழ்களை பற்றியது. 400ன்னா அகத்தை பற்றிய 400 பாடல்களை கொண்டது. புறநானூறுனா புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்டது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சி ஆப்ஷன். காவேரி பூம்பட்டினம். ஸோ இதில் வணிகத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது. எக்ஸ்பிளனேஷனில் டீட்டெயிலாக இருக்கும். ஓகே. சரி. கீழடியில் ஒரு ஃபோஸ்ட் ஹெட் ஏன்ஷியன்ட் பிராமி எழுத்தின் சமபித்திக் என்பது எந்த நூற்றாண்டு? ஸோ தொல்லியல்னாவே என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்ன பிளேஸு, எந்த மாவட்டம், கண்டுபிடிப்புகள், எந்த முற்காலத்தை சேர்ந்த ஆண்டு அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். பாருங்கள் கிமு அப்படின்னு இருக்கிறது பார்த்திங்களா? ஸோ 6வது செஞ்சுரி பிசி. ஸோ அதனால தான் 6000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின்ஸ். தொல்காப்பியம் சங்க நூலான தொல்காப்பியம் 5 நிலங்களை அவற்றில் ஒன்று எது கீழ்கண்டவற்றில் ஒன்று அல்ல அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலை காவேரி அல்ல. ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாமல்லபுரத்தில் தர்மராஜ ரதம் ஸ்டைல் மாடரேட்டராகும். ஸோ இது என்னென்னா புத்திஸ்ட் சைத்தியம். ஸோ புத்தர் பற்றி நம்ம பார்த்துருப்போங்க. நெக்ஸ்ட்டு கொப்பம் போரில் சாளுக்கியர்களை தோற்கடித்து ஒரு பிரபலமான விஜயாபிஷேகம் செய்த சோழ மன்னர் யாருன்னா ராஜாதி ராஜன். ஓகே. ஸோ இயர் பாருங்க இருக்குது ராஜாதி ராஜ சோழன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் நாயக்கர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அதன் ஒரிஜினல் யாரால் கட்டப்பட்டதுன்னா பாண்டிய மன்னர்கள். ஓகே. நம்ம மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில்கள் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. மதுரைனாவே பாண்டியர்களின் தலைநகரம் அப்படின்றது மீன் தான் அவங்களுடைய அந்த கொடியில் வரும். வில்லுன்னா மீன்னா யாருங்க? பாண்டியர்கள். மதுரை. அதுக்கு அடுத்தது வில்லு. இது வில்லுனாவே சேரர்கள். புகார் துறை. இது புலினாவே சோழர்கள். தஞ்சை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியர்களால் கட்டினாலாம் அதை மெருகுத்தனதை அழகுபடுத்தினது யாருன்னு பார்த்தீங்களா? நமக்கு பாண்டியர்களுக்கு அடுத்து யார் வராங்கன்னா நாயக்கர்கள் வராங்க. நாயக்கர்கள் எங்கேருந்து வராங்க? ஆந்திராவிலேருந்து வராங்க. அவங்க அழகுபடுத்தியிருப்பாங்க.
திருமலை நாயக்கர் மகால் மதுரையில் அப்படின்னு சொல்கிறீங்களா. சிவகங்கை சீமைனாவே யாருங்க? மருது சகோதரர்கள். அவங்க அவங்களுக்கான சோல்ஜர் போராடிய பாலைக்கரையார்னா ஊமைத்துறை வீரபாண்டிய கட்டபொம்மன். அது எங்கர் பிரதர் தான் ஊமைத்துறை. கட்டபொம்மன் 799 அக்டோபர் 16 தூக்கிலிடுவாங்க. ஊமைத்துறையும் அதுக்கப்புறம் அது எஸ்கேப் ஆயிடுவார், அவரவும் இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், நாகை கல்வி சீட்டு அல்லது தி எஜுகேஷன் பெர்மிட் த மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது யாருடைய நீதிக்கட்சி அரசாங்கத்தில் பார்த்திங்களா? பனகல் ராஜா அவருடைய அரசாங்கத்தில் தான் இதாச்சு. பனகல் ராஜா அப்படின்னு நான் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க. 1921 முதல்ல தமிழ்நாட்டில் சிஎம், சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க. 1936 வரைக்கும் நீதி கட்சி. ஃபஸ்ட்டு அகரம் சுப்பராயில் இருப்பார், ரைட்டுங்களா? ஸோ இதே போல் தான் அதுக்கடுத்து சுப்பராயன் வருவார், அதுக்கடுத்தது பனகல் ராஜா வருவார், ரெண்டாவது புப்புலி ராஜா இருப்பார். ஸோ இது மாதிரி இவங்க அடுத்தடுத்து ஆட்சியை புரியும். இல்லை, ரெண்டாவது பனகல் ராஜா, மூன்றாவது சுப்பராயன், அதுக்கடுத்து புப்புலி ராஜா, அதுக்கடுத்தது முனுசாமி நாயுடு. ஸோ இவங்க 5 பேர் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்தது ராஜாஜி 1937 சிஎம்மாக இருப்பார், 1939 வரைக்கும் ராஜாஜி. ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக இருப்பார். சுதந்திரத்துக்கு முன்னாடி சிஎம்மாக இருப்பார், சுதந்திரத்துக்கு பின்ன ராஜாஜி தான் சிஎம்மாக இருந்திருப்பார் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவருடைய ராஜாஜி ஆட்சி காலத்தில் தான் மதுவிலக்கன் முதல்ல 37 கொண்டு வருவாங்க. விற்பனை வரின்றது ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. ஹிந்தி ஒரு கட்டாய பாடம் 6 to 8 இருக்கணுன்றதே சொல்லுவார். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஷின், விடுதலை இதழ் எந்த இதுன்னு? திராவிடர் கழகம், பெரியாரினுடைய இது. அதுக்கடுத்து தான் டிஸ்கவரி ஆஃப் கீழடியில் டெரகோட்டா பைப். கீழடியில் நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன். அந்த காலத்திலே ட்ரைனேஜ் சானிடேஷன் கீழடியில் இருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், மதுரை காஞ்சி அப்படின்ற நூல்கள் இருக்குது பாண்டிய மன்னன். ஸோ இதை எதை பற்றி டிஸ்கவரி செய்த அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி. பல்லவ வரலாற்றை செய்யும் பேனல்ஸை காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இது அப்படின்னா நந்திவர்மன் 2. காஞ்சிபுரத்தில் உள்ள நாம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் பார்த்துருப்போங்க. வைகுண்ட பெருமாள் கோவில்னால் நந்திவர்மன் 2. சோழ நிர்வாகம், சோழர்கள் அப்படின்னாவே தஞ்சாவூர், உள்ளாட்சி அரசாங்கத்தின் குடவோலை முறை தேர்தல், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அது இல்லாமல் கடாரம் கொண்டான், ஈழமம் கொண்டான், கங்கை கொண்ட சோழபுரம், கங்கையை கொண்டவன் அப்படின்னா அது எல்லாமே போரில் வெற்றி பெற்றவர்கள் சோழர்கள். லேண்ட் சர்வே அசஸ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இது எதன் அடிப்படையில்னா இரிகேஷன் அடிப்படையில். ஓகேங்களா? இரிகேஷன் பொட்டன்ஷியல் அண்டு ஃபெர்டிலிட்டி. நெக்ஸ்ட் கொஷின், தலைநகரை மதுரையிலிருந்து திருச்சிக்கு மாற்றிய நாயக்கர் யார் அப்படின்றது. இது மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஷின் பார்த்துங்க. திருமலை நாயக்கர். 1899 திருநெல்வேலி கலவரங்கள் எந்த 2 சமங்களுக்கு அப்படின்னா நாடார்களுக்கும் மறவர்களுக்கும் இடையே நடைபெற்றது. 1921 மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டத்தின்படி சாதி அடிப்படையிலான ரிசர்வேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. நீதி கட்சி அரசாங்கத்தால் பாசப்படுது. யாருன்னா அப்போ தியாகராய செட்டியார் தான் இவர் தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஷின், திராவிட என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் தலைவர் யாருங்க? அயோத்தி தாச பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோத்தி தாசர்னு சொல்லுவாங்க, அயோத்தி தாசன்னு சொல்லுவாங்க பண்டிதர். இவரை பற்றி நிறைய மிகப்பெரிய ஒரு வரலாறுலாம் இருக்குது. சரிங்களா? இவர் புத்த மதத்தை தழுவிருப்பார், ஸ்ரீலங்கா போயிருப்பார், சித்த மருத்துவத்தில் மிக ஆழ்ந்த அனுபவம் அதை பின்பற்றுவார்.
நம்ம தாம்பரத்தில் நேஷ்னல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கான இவர் அயோத்திதாசர் பண்டிதர் அவருடைய பேர் வந்து 2006 வச்சுருப்பாங்க அந்த காலேஜுக்கு பேர். ஓகேங்களா. இவர் தான் ஃபஸ்ட்டு திராவிட அப்படின்ட்டு ஒரு திராவிடர் கழகம்னே ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். பெரியார் பின்னாடி தான், அதுக்கு முன்னாடி திராவிட கழகம்னு ஒன்று. இவரது பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிக்கை இருக்கும், ஒரு பைசா தமிழன். அது கூட கொஷினை கேட்கலாம், ஒரு டிஎன்பிசியில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். கீழடியில் கோல்டு ஸ்மித் ஒர்க் ஷிப் கண்டுபிடிக்கப்படுது. டேஸ் எவிடன்ஸு ப்ரொவைட்ஸ் ஏன்னா லோக்கல் உள்ளூர் கிராஃப்ட்மென்ஷிப் நகை செய்தல். இது சங்க காலத்தில் அகநானூறு டேஸ் உடன் தீமன். அகம் அப்படின்னே அதுங்க லவ், அன்பை பற்றி சொல்லக்கூடியது, லவ் அண்டு ஃபேமிலி லைஃப். புறம்னா என்னதுங்க வீரத்திற்கான இது. மகாபலிபுரம் நடன விழா வருங்காலத்தில் எந்த பல்லவ நினைவு சின்னத்தின் வேணும்னா கடற்கரை கோயில் இருக்குது பார்த்திங்களா மகாபலிபுரத்தில், கடற்கரை கோயிலில் தான் நடைபெறும். ஓகே, பரதநாட்டியம் அது எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நடக்கும். அதுக்கடுத்தது புலிக்குட்டி பாண்டியன் தைரியத்திற்காக ஒரு பட்டலை எந்த பாண்டிய மன்னவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ஹரிகேசரி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ஹரிகேசரி பரம மாரவர்மன் அவருக்கு தான் இவர், ஏன்னா புலியவே அடக்குவார். சுதேசி இயக்கம் 1905 இந்திய அளவில் வங்காள பிரிவினை, வங்க பிரிவினைனாவே 1905 வங்க பிரிவினை. அது மேற்கு வங்காளம்னு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வங்காளம்னு வந்துச்சு. இதை ரெண்டாக பிரிக்குவாங்க, ஒன்று மேற்கு, இன்னொன்று கிழக்கு. கிழக்குன்னா கிழக்கு வங்காளம், மேற்குன்னா மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் இப்போ பங்களாதேஷாக இருக்குது, மேற்கு வங்காளம் தான் இருக்குது. இதனுடைய தலைநகரம் டாக்கான்னு இருக்குது, இதனுடைய தலைநகரம் வந்து கல்கத்தான்னு இருக்குது. ஓகேங்களா. திரும்ப ஆனால் 1905 கர்ஷன் பிரபு இந்து முஸ்லீம்களை பிரிக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுவார். கர்ஷன் பிரபு தான் பிரிட்டிஷ் கர்ஷன் பிரபு. பட் மக்களினுடைய எழுச்சிக்கு அப்புறம் ஒற்றுமையாக இந்து முஸ்லீம் வந்து 1914 திரும்ப இதை செய்திருவோம். பிரிவினைக்கு பிறகு தமிழ்நாட்டில் சுயராஜ்ய இயக்கம், மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு ப்ரோமினியன்ட் தள்ளாதவர் யாருன்னு கேட்குறேன். இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதியார். சுரேந்திரநாத் பானர்ஜி நார்த் சைடு. ஓகேங்களா, அவர் பெங்கால் அந்த ஏரியா. தமிழ்நாட்டு இதை கேட்குறதுனால மருது சகோதரர்கள் அப்படின்னா வேலுநாச்சியனுடைய படைத்தளபதிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சு. 1901 திருநெல்வேலி எழுச்சி அப்படின்றது முதல் இந்திய விடுதலை போர்னு. ஏனெனில் இது வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக முதல் இந்திய அளவில் 857 முதல் விடுதலை போர்னுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பெருசாக நடந்துச்சு அப்படின்றதுக்காக. இந்திய அரசு சட்டம் 1919, இதே தான் மாண்டேகு செம்ஸ்போர்டு ஆக்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதன் அடிப்படையில் தான் தேர்தல் அப்படின்றதே வரும். எலெக்ஷன்னு 1921 இருக்கும். இதில் என்ன சட்டமன்றங்களில் பங்கேற்க நீதி கட்சி எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நுழையலாம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே. 1929 செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கமான நடக்கும். ஓகே, இது முதல் மாநாடு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்களுக்கு அனுமதி மாதிரி கொடுக்கறது. ஓகேங்களா. ஓகே. முதல் மாநாட்டின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சவுந்தர பாண்டியன். 1944 திராவிடர் கழகம் நீதி கட்சியிலேருந்து ஒரு ஸ்ப்ளிட் ஆகும். பிளவுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் எல்லாரும் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில அதில் ஒத்துக்க மாட்டாங்க சிலர். ஓகே. ஆன்டி இந்தி இம்போசிங் அகேஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 37 39,
ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1967 டு 69. இது இடையில இந்திய எதிர்ப்பு இருந்துச்சு, மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நடந்தது. இது ராஜாஜி பீரியடு, இது பக்தவச்சல பீரியடு. என்ன கொஷின்ஸு? இந்திய எதிர்ப்பு போராட்டம் திராவிட எதிர்ப்பு ஏனெனில் இது அதான் மொழி திணிப்பு, நிறைய மக்கள் மாணவர்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம் அப்படின்னாவே சிங்காரவேலர். தொழிலாளர் லேபர் யூனியன், லேபர் மூமெண்ட் அப்படின்னாவே சிங்காரவேலர் மிக ஃபஸ்ட்டு வருவார். ஓகேங்களா? அதுக்கடுத்து சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா இவர் ஃபவுண்டர் லேபர் கிஷான் பார்ட்டி இந்துஸ்தான் அப்படின்ட்டு May 1 லேபர் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அது இவருடைய இது தான் 1923 ஓகே. 88வது கொஸ்டின். திராவிட இயக்கம் ஆரிய சிந்தனையிலேருந்து விடுபட்டது. சரிங்களா? ஆரிய சிந்தனைன்றது என்னதுங்க? நார்த் சைடு. திராவிட இயக்கன்றது நம்மளுது. ஓகே. ராபர்ட் கால்டுவெல் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ். செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் மூமெண்ட்னு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் 1925 ஸ்டார்ட் பண்ணுது. அதனுடைய மேஜர் விக்டரி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது திராவிடர் கழகத்திலேருந்து அறிஞர் அண்ணா, கலைஞர், நெடுஞ்செழியன் எல்லாம் அவங்க வந்து அண்ணாவினுடைய தலைமையில் பிரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டமைப்பு. வேதாரண்ய சால்ட் என்னென்னா மகாத்மா காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் 1930 டு 34 வரைக்கும் நடக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமத்தில், குஜராத்தில் சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும் பயணிக்குவாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இதை ஃபாலோ பண்ணி ராஜாஜி திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் பயணிக்குவார். ஸோ அதுதான் இது. நிறைய இதை பற்றியும் ஒரு வரலாறு இருக்குது. 1930 ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி எந்த பாலிசிக்காக தன்னுடைய கிரிட்டிசைஸ்டு பை நேஷ்னலைஸ்ட் ஹிஸ்டாரிஸ் அப்படின்றது எதுன்னா கொலாபரேஷன் வித் த பிரிட்டிஷ் ராஜ். எப்படின்னு பிரிட்டிஷோட கொஞ்சம் கொலாபரேட்டாகவே இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து எதிர்க்குவாங்க. ஓகே. பேக்வேர்ட் கிளாஸ்க்காக ரிசர்வேஷன் பாலிசி முதலில் எதுன்னா நீதி கட்சியினுடைய மேஜரான ஒரு தீமு, ஒரு குறிக்கோள் அப்படின்னா பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர்னால் எல்லாருமே சேர்த்து தான். சரிங்களா? அப்போ வந்து அவங்க நான் பிராமின்ஸை தவிர்த்து மீது எல்லாருக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான குறிக்கோள். அதன் அடிப்படையில் தான் முதல் இடஒதுக்கீடு 1921 கொடுத்துருப்பாங்க. 44%. அதில் நான் பிராமின்ஸ்க்கு 44%, 16% பிராமின், 16% முஸ்லீம், கிறிஸ்டியன் அண்ட் அதர்ஸ். ஓகே. திராவிட நாடு அப்படின்றது யாருன்னா பெரியார் தான். ஓகேங்களா? அஃபீஷியலி டேஸ் அப்டாமன்ற. ஓகே. 1962. இருங்க, ஒரு கொஷின்ஸ் பார்த்துருங்க. திராவிட இயக்கத்தின் திராவிட நாடு எப்போ அது வந்து பின்வாங்குறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு திராவிட நாடு தமிழ்நாடு தனி நாடு வேணும்னு தான் பெரியாரினுடைய கோரிக்கை இருக்கும். ஆனால் இந்திய சீன போருக்கு பிறகு அந்த கருத்துலேருந்து பின்வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 95. பெரியார் ஈவேரா வைக்கம் வீரரன் அப்படின்றது எதுக்குங்க? கேரளாவில் 1924 வைக்கம் கோயிலில் வைக்கம் சத்தியாகிரகன் அந்த டெம்பிள் என்ட்ரி. அந்த கோயிலில் 4 நுழைவாயில்கள் இருக்குது. கிழக்கு, மேற்கு, நார்த்து, சவுத்துன்ட்டு 4 நுழைவாயில்களில் அனைத்து தரப்பு மக்களும் உள்ளே நுழையிறதுக்காக தான் இது. நம்ம காந்தி உட்பட நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்காங்க. பஞ்சாப்லேருந்துலாம் வந்து அந்த போராட்டத்துக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஷின் 96. திராவிட இயக்கம் அதன் இயர்லி ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமூக குரூப்புகள்னு நான் பிராமின்ஸ். ஓகேங்களா?
நீதி கட்சி அதனுடைய ரீநேம் எப்போ ஆச்சுன்னா திராவிடர் கழகன்ட்டு ஆச்சு. 1944லேருந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, 1972 ஏடிஎம்கே. திராவிடியன் மூமெண்ட்டு பெரியாரின் கீழ் திராவிட இயக்க பாரம்பரிய இந்து சுவல்ஸ் இதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னா பகுத்தறிவு மற்றும் மனிதநேயத்தை பற்றி. திராவிட இயக்கத்திலேருந்து மெட்ராஸ் மாநிலத்தில் முதல் சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்களா சிஎன் அண்ணாதுரை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீதி கட்சியில் தான் இருக்கும் 1921 1937 வரைக்கும். காங்கிரஸ்ஸு 1937 to 39, 39 46 வரைக்கும் கவர்னர் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப முதல் தேர்தல் 52 67 வரைக்குமே காங்கிரஸ் தான் ஆட்சி புரியும். யாருன்னா ஃபஸ்ட்டு ராஜாஜி இருப்பார், அதுக்கடுத்து காமராஜர் இருப்பார், அதுக்கப்புறம் பக்தவச்சலம் இருப்பார். 1967 தான் திராவிடர் கழகம். 27 இப்போ வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சி தான். ஓகேங்களா. சிஎம்மாக இருக்காங்க. லாஸ்ட் கொஷின்ஸு. தமிழ்நாட்டிற்கான இருமொழி கொள்கை 3 மொழிக்கு இதை திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான எதிர்ப்பு அப்படின்றது. இப்போ வரைக்குமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. மிக முழுமையான விளக்கம் 100 கொஷின்ஸ் கொடுத்துருவேன். இப்போ ஒரு 200 கொஷின்ஸ் கிளியர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இதில் நான் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்களா எக்கச்சக்கமான டேட்டாஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் முழுசாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா தான் இது உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ்ஸு கிடைக்கும். ஓகேங்களா. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மேக்ஸு ஜிகே மெட்டீரியல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.